சென்னையில் முக்கிய பகுதிகளில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அந்த வகையில் அண்ணா நகரில் பார்க்கிங் பிரச்சினைக்கு தீர்வு காண ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தை கம்டா அறிமுகம் செய்துள்ளது. இதற்கான வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றனர். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் நேற்றைய தினம் அண்ணா நகரில் நகரின் முதல் ஸ்மார்ட் பார்க்கிங் செயல்படுத்தும் திட்டம் குறித்து பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தியது. இந்த கூட்டத்தில் கம்டா, ஜிசிசி மற்றும் கிரேட்டர் சென்னை போக்குவரத்து, காவல்துறை உட்பட பிற துறைகளும் கலந்து கொண்டனர். அண்ணா நகரில் உள்ள 3 இடங்களில் பார்க்கிங் இடங்களாக பயன்படுத்தலாம் என்று ஃபோராவின் தலைவர் ஆர். சுகுமார், அண்ணா நகர் கிழக்கு பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா நகர் டவர் பூங்காவை பல நிலை கார் பார்க்கிங் இடங்களாக பயன்படுத்தலாம் என பரிந்துரை செய்துள்ளார். இருப்பினும் அவரது பரிந்துரை ஜிசிசியின் பிராந்திய துணை ஆணையர் KJ பிரவீன்குமார் எதிர்த்தார். கோடம்பாக்கம் பலநிலை பார்க்கிங் இன்னும் பயன்பாடு இல்லாமல் பொதுமக்களால் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது என சுட்டிக்காட்டினார். முதன்மை மற்றும் 2ஆம் நிலை வீதிகளில், தெருக்களில் ஸ்மார்ட் பார்க்கிங்கிற்காக கம்டா 25 கிலோமீட்டர் சாலை வரைபடத்தை உருவாக்கியுள்ளது. இறுதியில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் சென்னை அண்ணா நகரில் அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு சரக்கு வாகனத்திற்கு ₹60, கார்களுக்கு ₹40, இருசக்கர வாகனங்களுக்கு ₹20 பார்க்கிங் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா நகரின் முக்கிய சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு சாலைகளும் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டத்தில் இணைக்கப்படுகிறது. அண்ணா நகரில் வீடுகளில் பார்க்கிங் இல்லாத கார் உரிமையாளர்கள் வீட்டின் முன் சாலையில் காரை நிறுத்தவும் கட்டணம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் செயலி மூலம் முன்கூட்டியே பார்க்கிங் இடங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். UPI ரொக்க பரிவர்த்தனை முறைகளில் கட்டணம் செலுத்தும் வசதியும் உள்ளது.